ஜாமியத்துல் உலமாவும் அனுரகுமார திசாநாயக்கோட ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அதுல யார் யாரு போகல, எஸ் யார் யாரு போகல, யார் யார கூட்டி போகல, அதுதான் இருக்கு விஷயம். நான் ஒரு கட்சிக்கு எதிராவோ ஒரு கட்சிக்கு சார்பாவோ பேசுறது இல்லை. ஏனென்றால் நான் யாருக்குமே இந்த முறை என்ன சப்போர்ட்டோ கேம்பெயினோ யாருக்குமே நான் பண்றது இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இப்போ வர காட்டி அல்ஹம்துலில்லாஹ் நிக்கிறேன். ஏனென்றால் நான் தெளிவு கொடுக்கிறேன். தெளிவு கொடுத்து தீர்மானிக்கிறது நீங்க என்றால் எப்பயுமே அடி வாங்குறது எப்பயுமே கஷ்டப்படுறது பொதுமக்கள் தான். அதுல நீங்களும் உண்டு நானும் உண்டு. சரி, அப்படி என்ன வருவோம். ஆனா நீங்க இதை அவதானிக்க இருக்கணும். அனுரகுமார் திசாநாயக்க ஆல் சிலோன் ஜாமியத்துல் உலமா அகில இலங்கை ஜாமியத்துல் உலமா சபையை சந்திக்க போயிருக்கிறார். எல்லாம் உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஃபுல் கமிட்டி. தலைவர் ரிசி முஃப்தி அவர்கள் எடுத்து கூட்டிட்டு போனாங்க. ஃபுல் பேக்கா இருந்த லிப்ட் ஒன்று கண்டோம்னாங்க. மாஷா அல்லாஹ். ஆனால் முஸ்லிம்களுக்கு பேசுற ஒரு தலைவர் சொல்லி இளைஞர்கள் இந்த முறை நாங்க மாலிமாவைக்கு கொடுக்கணுமோ அனுரகுமாரிக்கு கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. ஜேவிபிக்கு கொடுக்கணுமோ, என் ஜேவிபி மாலிமா எல்லாம் உண்டு, அதை பத்தி ஒரு மாற்றுக்கருத்து இல்ல. உங்களுக்கு நான் சொல்றேன் கேள்வி இருங்க. இந்த இளைஞர்கள் தான் கூடிய மெசேஜ். நாங்க 88 89 பார்த்திருக்கிறோம். அப்ப எல்லாம் 91 பார்த்திருக்கிறோம், 83 கண்டிருக்கிறோம். அதோட நாங்க கிட்டத்தட்ட 2015 கண்டிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கு ஓடோட அடிச்சது. அப்ப யாரு போலீஸ் அமைதியா இருந்தது, 2015 யாரு ஜனாதிபதியா இருந்தது, யாரு பிரதமரா இருந்தது, யாரை கொண்டாந்தாங்க தமிழ் பேசும் மக்கள், முஸ்லிம்களும் தமிழ் ஆட்களும் கூட கொண்டாந்து 4 லட்சம் வித்தியாசத்துல இப்படி எல்லாம் நடந்திருக்கு. சோ இதுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க அவர் த சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு மௌலவி உண்டு, முனீர் மௌலவியா, ஆமா, நல்ல மனுஷன் அப்படின்னு. அவரும் இன்னொரு யாரோ டாக்டர் ஒன்று இருக்காராம் கொழும்புல. நான் எனக்கே தெரியாது ஆள் யாருன்னு சொல்லி உண்மை சொல்றேன், எனக்கே தெரியாது கொழும்புல இப்படி இருக்கிறோம். அந்த மாதிரி தெரியாத ஒரு ஆட்களை வச்சு இவங்க அரசியல் செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது வேற விஷயம். அது உங்களுக்கு புரியமில்லா கொடுங்க, புரியமில்லாட்டி கொடுக்க வேணாம், அது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உலமா சபை 25-30 லட்சம் முஸ்லீம்களோட குரல்ல ஒரு பாதிக்கு மேல அவங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு அவங்க சொல்றாங்க. முஸ்லீம் ஆகிய சந்த அப்படி தீனோ மேப்பார் அப்பே முஸ்லீம் சகோதர காலியில பெரிய ஒரு வரவேற்பு, பேருவலையில பெரிய ஒரு வரவேற்பு, எங்கட அலுத்கமையில பெரிய ஒரு வரவேற்பு, கேண்டி பக்கம் முஸ்லீம்கள பெரிய ஒரு வரவேற்பு. ஓகே, ஆனால் ஒரு முஸ்லிமும் நான் இந்த இனமா வேற பார்த்து நாங்க இலங்கை உள்ள பிரச்சனை எங்கட தேசிய கொடியில அந்த கலர்ல முஸ்லிம்கள் மைனாரிட்டிஸ், ஸ்ரீலங்கன் மைனாரிட்டிஸ் அது இருக்கு. அவங்கள கூட்டி போகாம போனது தப்பு. மஹிந்த ராஜபக்சவோட நான் இருக்கும் பொழுது அவர் ஆப்போசிஷன் லீடராகவும் இருக்கல போல நான் நினைக்கிறேன். எஸ், அந்த டைம்ல உலமா சபையை சந்திக்க போனோம். அப்ப நானும் அவரோட போனேன். சரி, அதோட அவரோட நான் இன்னும் முஸ்லிம் மந்திரி, முன்னாள் மந்திரியும் அவர் வந்திருந்தாரு. போனஸ் சீட்ல வந்த ஒரு மந்திரி, சட்டத்தரணி ஒன்று போல நான் நினைக்கிறேன். அவரும் மற்றவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப ஒரு கூட்டமே போச்சு. அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது முனீர் முனஃபரை கூட்டு இல்ல போங்க, சாரி. யாரோ டாக்டர் ஒன்று இருக்காராம் கொழும்புல, கண்டில்லனா, உண்மைக்குமே கண்டில்ல, எனக்கு தெரியாது யாருன்னு. இவ்வளவு நாங்க பப்ளிக்ல பழகிறோம், இனி அவங்க அப்படி ஒரு ஆளையும் நாங்க தெரியாது. இப்ப ஜேபி என்பிபிக்கு வேலை செய்யற முஸ்லிம்கள் கிட்ட நான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க எங்களுக்காக பேசுறாரு, அவரோட ஒரு வீடியோ கிளிப், நான் அவர் கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல, உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன். எடுக்கிறது எடுக்காதது உங்களோட இஷ்டம். கஷ்டப்படும்னா படுங்க, நல்லா இருக்கும்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்லா வைக்கட்டும் எங்களை எல்லாத்தையும். அதான் துவா எங்க. சரி, அது சொல்லி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன் அவரை கூட்டி போவல? முஸ்லிம்கள போயிருக்க நான் போட்டோஸ் பார்த்தேன். 4 ஆங்கிள் போட்டோஸ் எனக்கு வந்துச்சு பல குரூப்கள்ல. அப்படி முனீர் முனஃபர் போயிருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். சரி, அதே சொல்லணுமே. இன்னொரு முஸ்லீம் ஒன்று அப்படி நாங்க காணவே இல்லை. யாரோ தெரியாத ஒரு ஆள் இருந்தாரு, அவங்க தெரியாது யார் என்று சொல்லி அவர் மீடியா கான்பரன்ஸ் கொடுக்கும்போது பின்னாடி கூட அவங்களோட கருத்து கூட சொல்ல உரிமை இல்லையா, அவசரம் இல்லையா, இல்லாட்டி போனா பெர்மிஷன் இல்லை, அப்படி சொல்லுவோமே. இப்ப நான் அவங்களோட இருக்கும் பொழுது ஈஸ்டர் பாம்பிங்ஸுக்கு நான் செப்பரேட்டா ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணவன் இன்டர்நேஷனலி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த சுதந்திரம் எனக்கு இருந்திருக்கு. ஷிராஸ் யூனூஸ் யாருக்கும் அடிமை இல்ல, உண்மைக்கு அடிமை. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அனுகுமாரை நான் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆள் உண்டு, என் பேசுவாரு, ஓகே. ஆனா செயல்லேயும் இது இருக்கணும், பேச்சில மட்டும் இருக்க கூடாது, செயல்லேயும் இருக்கணும். அது இருக்குதான்னு சொல்லி இப்போ ஒரு டவுட்.
30 லட்சம் முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க. ஓ அப்படி ஒக்கமைக்கான்னு சொல்லி இந்த அவங்க மதம் வேணாம்னு சொல்லி அவங்களோட கொள்கை இருக்குதா? வேற வேற என்னமோ லைசன்ஸ் கொடுக்குறாங்களாம், இல்ல இல்லமா பண்றதுக்கு அந்த சரியில்லாத வியாபாரமோ, அது பழைய ஒரு ப்ரொஃபஷன் ஒன்று, நான் பேரும் சொல்ல விருப்பம் இல்லை. அந்த மாதிரி கதைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஓ இவங்களுக்கு கொடுத்து பார்த்தோம், ராஜபக்சாவை சரியில்லை, ஓ விரட்டிட்டோம், சரி அல்ஹம்துலில்லாஹ். ரணில் எங்களுக்கு ஓடோடு அடிக்கும் பொழுது சும்மா பார்த்துக்கிட்டு இருந்து 9 மணிக்கு தூக்கத்துக்கு போன ஒரு ஆள். ஆனா எங்கட முஸ்லீம்கள் இன்னமும் இருக்கிறாங்க அவங்களோட. ரணில் ஓட யார் இருக்கிறாங்கன்னு முதல்ல பாருங்க. ஷிராஸ் யூனுஸ் அவங்களோட இருக்கும் பொழுது ஒரு சதம் எடுக்காம ஒரு லிட்டர் அடிக்கடி சொல்லுவேன், இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் காப்பாத்தினானே. நான் காசு எடுத்து இருந்தேன்னா இப்படி எனக்கு பேச முடியுமா? நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன். சும்மா வந்த கள்ளப்புள்ளனோளுக்கு, சும்மா இருக்கிற ஆட்களுக்கு, கூஜா பிடிக்கிறவனுக்கு, எதிலேயோ தொங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாம் மந்திரி பதவி, மத்த பதவி, பேட் பொசிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஏன் ஷிராஸ் யூனுஸ்க்கு ஆனரரி பொசிஷன் மட்டுமே. அல்ஹம்துலில்லாஹ் 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 இப்பதான் விளங்குது. எங்களுக்கு சொல்லுவாங்களே, நாங்க ஏதாச்சும் தீமை நடந்தா நாங்க ஏன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுவோம். நாங்க மௌத்தாவினத்துக்கு மட்டும் இல்ல, எதையாச்சும் தப்பு நடந்தாலும் நாங்க ஓதுறது. அது ஏன்? இன்னொரு ஆயத்து ஒன்று இருக்கு, அது நீங்க ஓதுனீங்கன்னா எனக்கு இழந்ததை விட அல்லாஹ் தஆலா செழிப்பா இதை விட சிறந்ததா ஒன்னு கொடுப்பாயாக என்று சொல்லி ஒரு துவா. சோ அல்லாஹ் காப்பாத்தினாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, யூஎன்பில இருக்கிற முஸ்லிம்கள் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சஜபேல இருக்கிற முஸ்லிம்கள் நீங்க யோசிக்கணும். கத்திர மந்திரிமார்கள், சஜபேட முஸ்லிம் மந்திரிமார்கள் கொழும்பு பக்கம் இருக்கிற, வேற யாரு இருக்கிறாங்களோ மற்ற இடத்துல இருக்கிறாங்க, அவங்க போறாங்களோ இடம் கொடுக்க போறாங்களோ அவங்களோட இடங்களை மறுக்க எடுக்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சும்மா போச்சர் மாதிரி இருக்கிற அவங்க சொல்றாங்க. நான் இல்ல, பாதுகாப்புக்கு வந்த ஜனாதிபதி சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அது எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அனுரகுமார மறுக்கா வரும் பொழுது ஏன் அங்க போனார்? ஏன் ஏன் யாரையும் கூட்டி போகல? ஏன் கொழும்பு உள்ள முஸ்லீம்களோ அவங்களோட சென்ட்ரல் கமிட்டியில இருக்கிற முஸ்லீம்களையாவது கூட்டி போகல? பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. எனக்கும் டவுட், இப்ப டவுட்டா இருக்கு, உண்மைக்குமே டவுட்டா இருக்கு. நான் எந்த கட்சியில கேட்பனோ தெரியாது. எனக்கு ஆட்கள் சொல்றாங்க, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்சியிலும் இடம் கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா எனக்கு கட்சி ஒன்றுல இடம் கிடைக்கும். அது எந்த கட்சி இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆனால் அந்த கட்சியோ இல்லாடி போனா இன்ஷா அல்லாஹ் சுவாதீனமாவது நிற்பன். மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லையோ, தேர்ந்தெடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், தேர்ந்தெடுக்கலாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் எப்பயுமே கஷ்டப்படுற ஆட்களுக்கு உங்களுக்கு கஷ்டமே தேவைன்னா ப்ளீஸ் ப்ரொசீட். எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் நல்லா சாப்பிட்டு வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுகள் தான் நான் சொல்ல வாரேன். ஏனென்றால் இப்படி பேசுற ஒரு ஆள் கூட உங்களுக்கு கிடைக்கானா? இப்ப யாராவது இருக்கிறாரா? இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. களிமா சொன்னவங்கயா தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், மதத்தை என்ன விட்டு கொடுக்கவே மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். நோ வே. களிமா சொன்ன மக்கள் மௌத்து வர காட்டி இதே களிமால இன்ஷா அல்லாஹ் நாங்க இருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க இது ஏன் ஓதுறோம்? ஏன் நாங்க இது ஓதுறோம்? ஆனா எங்களுக்கு எப்படி அநியாயம் நடக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னையா சொல்ல போறீங்க நீங்க? இப்ப புத்தளத்து பக்கம் இருந்த ஒரு முஸ்லிம் சகோதரர், அவங்களுக்காக வேலை செஞ்ச ஒரு ஆள், அவரை சைட்ல சும்மா பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரை கூட்டு போகல. பொம்மை சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் தேவையில்ல. என்பிபில எங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு பேசக்கூடியவராக இருக்கலாம். அவங்களுக்கு 50 ஓட் கொடுத்தாலும், 500 ஓட் கொடுத்தாலும், 5 லட்சம் ஓட் கொடுத்தாலும், 50 லட்சம் ஓட் கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கணும், பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கணும். அதுதானியா எங்கட வீக்னஸ். எங்கட கட்சி தலைவர்கள் டீல் போட்டு போறாங்க. எப்பயாச்சும் கோரிக்கைகள் விட்டு இருக்கிறாங்களா? இது இந்த கோரிக்கை நாங்க விட்டு இருக்கிறோம் சொல்லி. நான் கண்ணன் அலி சையத் மௌலானா மட்டும் கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த எரிச்சது ஜனாசா எரிப்புக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க நடக்கிற காரியமா? இது நடக்கிற காரியமா? சில நேரத்துக்கு அந்த ஏரியால இருக்கிற லேண்ட் பிரச்சனைக்காக இவர் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி அலி சையத் மௌலானா அவர்கள் பார்த்தாங்களோ, சரி அடுத்த எலெக்ஷன்ல இன்ஷா அல்லாஹ் நான் வெத்தி, நான் இதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம், ஆனா இப்ப இருக்கிற கிடைக்கல, நான் வந்து பேசிட்டு போறேன்னு சொல்லி அவர் மாறிட்டாரோ? அல்லாஹு ஆலம், அல்லாஹு ஆலம். சரி, அது அந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் தீவிரமா யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குது? அனுரகுமார திசாநாயக்க அவர் ஏன் கூட்டு போவல்ல? ஒரு சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் சும்மா பொம்மையா பேசியிருக்கு. முனீர் ஒயா சத்தனத்து இந்தோனே அப்பிக்கின்னு விதட்ட நட்டாண்டோனே அப்பி ஒயா நட்டவாண்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ தெரியாது. மத்த யாரோ டாக்டர் ஒன்று தெரியாது யாருன்னு சொல்லி. சோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்க ஓட் பண்றீங்களா?
சுவாதீனமாவது யாராவது நேர்மை இருக்கணும். நேர்மை. கட்சிக்கு தான் ஓட் போடுவோம். கட்சி இருந்தா யூஎன்பி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இருந்த கட்சி அட்ரஸே இல்லாம போயிடுச்சு. ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்காக்கு பேருக்கு சுதந்திரம் என்று சொல்லலாம். அந்த டைம்ல நாங்க இருந்த பலம், எக்கனாமிக்கலி பலம். ஜப்பானுக்கு 2வது தரக்கா இருக்கிறோம். மேல இருந்து 2வது, இப்ப கீழ இருந்து 2வது 3வது, கீழ இருந்து. ஆனா 2வது 3வது பொசிஷன்ல இருக்கிறோம். இதுகள் தானியா எங்களுக்கு இருக்கிற கர்மங்கள். கர்மங்கள். ஓ நீங்க களவாண்டல்ல ஒரு நாள் ஏமாத்தில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இதனால நேர்மை எங்கட இருக்கிற உலமா சபை நீங்க கேட்கலையா? அந்த முஸ்லிம் ஒகலங்காவை இன்னும் ஏன் கூட்டு வரல? அவங்கள ஏன் கூட்டு வரல? அன்றகுமார் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில நேரத்துக்கு அன்றகுமாரை வெத்துறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் குறையும், சில நேரத்துக்கு கொஞ்சம் இருக்கு. அப்படி ஃபைட் ரணில் அண்ட் சஜித் குள்ள. ஆனால் இந்தியாவுக்கு தேவை, பக்கத்து வேற நாடுகளுக்கு தேவை ரணில் வரணும். இப்ப லாஸ்ட்ல கேம் மாறுதோ அல்லாஹு ஆலம், அப்படியும் இருக்கு. சரி, சோ நீங்க கேட்பீங்க யாருக்கு நீங்க ஓட் பண்ணாது உங்களோட சுதந்திரம். எனக்கு இவனுக்கு போடுங்க, அவனுக்கு போடுங்க, இவருக்கு போடுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லலாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நாளைக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி இருந்தா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கலாது. பட் தெளிவு கொடுப்பேன். உங்களோட பிள்ளைகள எதிர்காலம். இப்ப இளைஞர்கள் நீங்க யோசிக்கணும், நாங்க இது செய்ய போறது சரியா? அனுரகுமாரிக்கு நாங்க ஓட் போட்டா எங்கடைய ஆட்களை கணக்கெடுக்காம இவர் போயிட்டாரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. கேம்பெயின் எங்கட பிசி விளாத்தி போனா அம்மப்பா அம்மப்பா சொல்லுவார். அப்ப அம்மப்பா தாத்தப்பான்னு சொன்னா எல்லாம் சரியா? எல்லாம் தப்பப்பான்னு சொல்லி நாங்க சொன்னா அது சரியப்பான்னு சொல்லி அம்மப்பா சொன்னா சரி வருமா? இல்ல சும்மா கேக்குறேன். எப்பையா பொம்மை சமூகத்துல இருந்து வெளியே வருவோம் நாங்க? பலமான ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு, பலமான ஒரு சமூகத்துக்கு பலவீனமான கட்சி தலைவர்களும் பொம்மை தலைவர்களும் பொம்மை அரசியல்வாதிகள் தான் இருக்கிறாங்க. இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு சாபம், பெரிய ஒரு சாபம். ஏயா நான் இதெல்லாம் இன்னைக்கும் ஒரு ஜும்மா நாள் நான் வந்து சும்மா அல்லாஹ் ஓதி ஜிக்கர் பண்ணிட்டு நான் பள்ளிக்கு போலாமே இருக்கிற டைம்ல இதெல்லாம் பேச வைக்கிறீங்களே. ஏன் 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 அவரை கூட்டி போவல்ல? என் முஸ்லீம்கள் அவங்களுக்கு தேவையில்ல, பேருக்கு தான் முஸ்லீம் டாபிக்காக இன்னும் தொப்பி ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறது. தொப்பி போட்டு தப்புன்னு சொல்ல வரல, தலப்பா கேட்டு இருக்கிறாங்க. நல்ல நல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனா செயல்ல இல்லை. நேச்சர் நோ ஆக்ஷன் டாக் ஒன்லி. அது தான் இருக்கு, இது தான் இருக்கு விஷயங்கள். நாங்க செயல்ல இருக்கிறோம், ஃபீல்ட்ல பேசுறோம் கூட அல்ஹம்துலில்லாஹ். இதனால நான் சொல்றேன், எனக்கு என்னை பத்தி சில ஆட்களுக்கு ஒரு வெறுப்பு ஒன்று இருக்கு. கொஞ்சம் அல்லா தாலா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கலரா படைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட படைப்பு எல்லாமே சரி, எல்லாம் கலர் நல்ல சரி. சோ அப்படி ஒண்ணும் இருக்கு. அதுல வேற எங்களுக்கு மடாடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்சிவாத, அவங்களோட ப்ரோஃபைல பார்த்தா அனுரைக்கு சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு மடாடிச்சு பழக்கம். நான் ஜெனுவினா சப்போர்ட் பண்ற ஆட்களுக்கு சொல்லல, ஆனா தப்பு தப்பு சொல்லுவேன். அவங்களோட இருந்து தப்ப சொல்லி 2021 வெளியே வந்தவன் நான். அந்த டைம்ல எவ்வளவு பவரா இருந்தாங்க. 2/3 மெஜாரிட்டி, மேக்சிமம் ஆட்களோட சப்போர்ட். கள்ள முஸ்லிம்கள் ஏமாத்தி, சமுதாயத்தை ஏமாத்தி கைய தூக்கினவங்களோட சப்போர்ட். உங்களோட எல்லாம் வித்துட்டு ஈடு வச்சு, உங்களோட வாக்குகளை ஈடு வச்சு கோடிக்கணக்கு ஒழிச்சு ஃபெசிலிட்டி எடுத்த முஸ்லிம் எம்பிஸ்கள் எல்லாம் கட்சிகள் தலைவர்கள் மட்டும் இங்க இருந்தாங்க. அவங்களோட ஃபைல் தரப்படும் சொல்லி நீங்க போங்க, நாங்க இங்க இருக்கிறோம். அப்படி உள்ள சமூகத்துல நாங்க இருக்கிறோம். வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஆனா நான் இத பேசி என்னுடைய கான்சியஸை நான் கிளியர் பண்ணுவேன். யா அல்லாஹ், நான் பேசினேன், தப்ப சுட்டி காட்டினேன். அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ இல்ல, அது என்ன ப்ராப்ளம் இல்லை, என்ன ப்ராப்ளம் இல்லை. அது அவங்க யோசிக்கோ. நீங்க நினைங்க இது நடக்கிறது சரியா? எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் இப்படி எல்லாம் நடந்தா நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை தான் வரும் சமூகத்துல. இப்ப இலங்கை உள்ள அரசியல்ல கொழுவி விடுவானோ, மனசுல டவுட், அடே இவன் தீவிரவாதியா இருப்பானா, இவன் தீவிரவாதியா இருப்பானா, அந்த சமூகத்துல தீவிரவாதியா இருப்பானா, இந்த சமூகத்துல தீவிரவாத யோசனை இருக்குமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். இதுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படியா நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு நாடை செய்ய போறீங்க? அடுத்த 5-7 வருஷத்துக்கு இந்த நாடு டெவலப் ஆகாது.
ரணில் விக்ரமசிங்க வரலாடி போலின் வரும், அதெல்லாம் நான் நினைக்கல அப்படி வரும் என்று சொல்லி. சரி, எங்களை யாரும் பசியில வைக்க மாட்டாங்க. சில நேரத்துக்கு ஸ்ட்ரைக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தெரியாது எனக்கு. ஆனா பங்களாதேஷ் மாதிரி அதெல்லாம் வராது. இதெல்லாம் கதைகள் பயம் காட்டுறாங்க. அப்ப சில ஆட்கள் போலியில் எனக்கு நிக்க இயலாது, போலியில நிக்க இயலாம சுட்டி தானே விரட்டினீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து. அதுக்கு முதவே நாங்க வெளியே வந்துட்டோம் 2021 போலியில் எல்லாம் முடிஞ்சு 22. ஸோ இதுகள் 20 தப்பு செஞ்சு வந்தாங்க. அந்த டைம்ல இருந்து பேசிக்கொண்டு வாரேன் 2020 இருந்து. எப்படியா இவனை உயிரோட வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கே பல ஆட்கள் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ஹயாத் மௌத் ரிஸ்க் அல்லா தாலா எழுதி வச்சிருக்கிறான். அந்த ஈமானோட அந்த நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். 15 நிமிஷமா அடிச்சு ப்ளீஸ் இதை முன்னுக்கு எடுத்துட்டு போங்க, எல்லா இடத்துக்கு கொடுங்க. இது நீங்க தெளிவா கொடுக்கிற காட்டியும் எங்களுக்கு எங்கட சமுதாயம் கிளியரா இருக்குமா இல்லையான்னு சொல்லி டவுட் ஒன்று இருக்கு. மே ஆல்மைட்டி அல்லாஹ் ப்ரொடெக்ட் அஸ். எல்லாத்தையும் அல்லா தாலா நேர்வழியா வைக்கணும், தெம்புள்ள முஸ்லீம்கள் ஆக்கணும், இலங்கை உள்ள முஸ்லீம்கள் ஆக்கணும். ஜஸாக்கல்லாஹ். நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபான் வணக்கம்.